நேத்து நைட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி வெட்டியா உட்காந்துருக்கிறப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ். நீ வெட்டியா இருக்கிற அப்படின்னா சாமியோட ஃபோட்டோ வச்சு எனக்கு ஒரு எடிட்டிங் பண்ணி கொடு அப்படின்ட்டு. நான் ரிப்ளை கேட்டேன், என்ன சாமியோட ஃபோட்டோ வேணும்னு. அதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. சரி, ஓகே, ஏன் மதுரை மீனாட்சி அம்மனோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு எடிட்டிங்கை போட்டேன். பா, பாருங்களேன், மதுரை மீனாட்சி அம்மனுடைய அழகே ஒரு தனி அழகு தான். அப்படியே டியூடோட லைவுக்கு போனேன். அதுக்கு முன்னமே இன்னைக்கு காலையில் அப்லோட் பண்ணுறதுக்காக நம்ம விராட் கோலி சாரோடைய ஃபோட்டோ வச்சு ஒரு எடிட்டிங் பண்ணி அப்படியே ஒரு மங்கியோட மைண்ட் வாய்ஸும் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் டியூடோட லைவுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நாளைக்கு சிஎம்மோட பர்த்டேன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னது, சிஎம் விஜய் சாரோடைய பர்த்டேவா அப்படின்னு சொல்லி உடனே அந்த லைவை விட்டு வெளியில் வந்து சிஎம் சாரோடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு ஒரு எடிட்டிங்கை போட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். ரிட்டர்ன் லைவுக்குள்ளே போனால் அந்த பதிவில் என்னென்னா, எப்படா 500 சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு ஆவலோடு உட்காந்துருந்துச்சு. ஆனால் அந்த பதிவில் நினச்ச மாதிரி 500 சப்ஸ்கிரைபர் இல்லை, அதுக்கு மேலேயே கிடச்சிட்டாங்க. வேற என்ன, நம்ம சிஎம் சாரோடைய ஒரு எடிட்டிங் வீடியோவில் தான் சார் நல்லா லைக்கை பிச்சு அள்ளி தட்டிட்டாப்ல. ஓகே, வாழ்த்துக்கள் டியூடு மச்சான். அப்புறம் அப்படியே அந்த லைவை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டூகெதர் லைவ் போட்டோம். அந்த லைவுக்கு வந்ததுக்கப்புறம் டூகெதர் லைவ் போட்டதுக்கப்புறம் தான் என் அண்ணன் எஸ்பி அண்ணனுடைய பர்த்டே அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு. உடனே காலையிலே எழுந்திரிச்சு எஸ்பி சுந்தர் அண்ணனுக்கு ஒரு எடிட்டிங்கை போட்டு ஹாப்பி பர்த்டே எஸ்பி சுந்தர் அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்கள் போஸ்டிங் அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே முடிஞ்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஜபா லவ்லியோட எடிட்டிங் விளாக்ல நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.